திருக்கட்டளையில் இருக்க கற்றளியை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோட தொடர்ச்சியாக இப்போ அந்த கோயிலில் இருக்க கல்வெட்டு செய்திகளை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா முதலாம் ஆதித்த சோழன், அதே மாதிரி பராந்தக சோழன், அப்புறம் முதலாம் குலோத்துங்க சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழன், இந்த மாதிரி நிறைய அரசர்களோட கல்வெட்டு நம்மளால் பார்க்க முடியும். அதுலேயும் இதில் 2 அரசர்களுடைய மெய்க்கீர்த்தியை நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோயிலில். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, புகழ்மாது விரும்ப ஜெயமாது விரும்ப அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் குலோத்துங்க சோழனுடைய மெய்க்கீர்த்தி இந்த கோயிலில் காணப்படுது. அதே மாதிரி விஜயநகர அரசரான மல்லிகார்ஜுன தேவராயரோட எம்மண்டலமும் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த மெய்க்கீர்த்தியும் இந்த கோயிலில் நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தெற்கோடிய பெருவழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருவழி பாதையை பற்றின செய்தி நமக்கு இங்கேருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த திருக்கட்டளை சுற்றி இருந்த அந்த ஊர்களோட பேர்கள் என்னென்ன, சோழர்களோட நாட்டுப்பிரிவு என்னென்னவா இருந்துச்சு, அதே மாதிரி வழித்தடங்கள் என்னென்ன இருந்துச்சு, நிலப்பிரிவுகள், வேளாண்மையோட வகைகள், அளவை முறைகள், அதே மாதிரி கொடுக்கப்பட்ட தானங்களோட வகைகள் என்னென்ன, இந்த மாதிரி பல புதிய செய்திகள் நமக்கு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாக கிடைக்குது.